திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 133 யுத்த காண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி 3. முருகப்பெருமான் திருவருள் காப்பு காரணமாக தேவர்கள் எல்லோரும் மகிழ்வோடு வானத்திலே பழையபடி நிற்கின்றார்கள். அதை பார்த்த சூரபத்மன் கடும் கோபம் கொள்கின்றான். அனந்தம் அம்புகளை எடுத்து விரைவாக எழுந்தோடும் நாகப்பாம்புகளை போன்று எம்பிரான் மேல் வீசுகின்றான். முருகப்பெருமானும் பல்வேறு விதமான அம்புகளை செலுத்தி சூரனை எதிர்த்து போர் புரிந்தார். சூரபத்மனும் ஆறுமுக பெருமானும் கோபமுற்று அம்புகளை செலுத்தி வானவெளியினை மறைப்பதும் பின் அறுப்பதுமாக போரிடுகின்றார்கள். இருவருடைய தேர்களும் வட்டமாக சுழன்று சுழன்று அண்டங்களெங்கும் வந்து இயங்குகின்றன. சூரபத்மன் சண்முகப் பெருமான் மீது சென்றிடுமாறு நெருப்பு மழையை பொழிவது போன்று அம்புகளை சொழிந்தார். அதோடு மழுப்படை அனந்தகோடி, வஜ்ரப்படை அனந்தகோடி, கழுவாயுதம் அனந்தகோடி, கப்பணம் அனந்தகோடி, கலப்பைப்படை அனந்தகோடி, எழுவாயுதம் அனந்தகோடி என்று இந்த அம்புகளுக்கு இடையிடையாக இடி போன்று விடுத்தான். இந்த ஆயுதங்களையெல்லாம் அம்புகளை செலுத்தி முறை முறையாக அவைகளை விரைவில் அழித்தவாறு எமது ஆறுமுக ஐயன் வானமும் அண்டங்களின் எல்லை எங்கனும் திரிந்தார். அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு நல்ல தருணத்தில் 14 அம்புகளை முருகப்பெருமான் செலுத்தி சூரபத்மனின் தேரையும் அதில் பூட்டிய குதிரையின் கூட்டத்தையும் அழித்து நீக்கிட சூரபத்மன் தேர் இழந்து கையில் பிடித்த வில்லுடன் பூமியில் வந்து நின்றான். சூரபத்மன் தன் வில்லை வளைத்து வஜ்ர அம்புகள் எண்ணற்றவற்றை செலுத்துகின்றான். முருகப்பெருமான் சூரபத்மனின் அம்புகளை அழித்திட்டார். அதே நேரம் சூரபத்மன் அம்புகள் அனைத்தையும் மாற்றி பக்கத்தில் இருக்கின்ற வீரர்கள், பூதப்படைகள் இவர்கள் மீது அக்னி கணைகளை செலுத்தி தேவர்களையும் கூட துன்பம் செய்தான் சூரபத்மன். அதை கண்ட முருகப்பெருமான் 1000 அம்புகளை பூட்டி சூரபத்மன் பிடித்த வில்லை முறித்து எறிந்தார். அதற்கு முன்பே சூரபத்மன் இன்னும் ஒரு வில்லை எடுத்து ஆரவாரித்தான். அதோடு சூரபத்மன் தனது உடலை மறைத்து அரூபியாகச் சென்று வானத்திலே தோன்றினான். முருகப்பெருமானும் வானவெளியில் சென்று தாக்கிட அப்பொழுது சூரபத்மன் பல மாயைகளை செய்கின்றான். வானத்திலும் நடுவிலும் பூமியிலுமாக மறைந்து மறைந்து நின்று மாயைகள் செய்து போர் செய்கின்றான். கடலுக்கு நடுவிலும் பாதாளத்திலும் நின்று மறைந்தும் தோன்றியும் போர் செய்கின்றான். முருகப்பெருமானும் அவ்வாறே சூரபத்மனோடு போர் செய்கின்றார். நாராயண கடவுளின் வைகுந்தத்திற்கு சென்று போர் செய்கின்றான். முருகப்பெருமானும் அங்கு சென்று போர் செய்கின்றார். அண்ட கோளகையில் திகழ்ந்திடும் வாயிலில் சென்றிட எம்பிரானும் அங்கு சென்று சூரபத்மன் தேரை அம்பினால் அழித்து வெற்றி கொண்டார். இந்திர ஞாலம் என்ற தன்னுடைய தேரை அங்கு வருமாறு சிந்தனை செய்கின்றான் சூரபத்மன். அது வானமார்க்கமாக வந்திடவே அந்த தேர் மீது ஏறிக்கொண்டு போர் செய்கின்றான். முருகப்பெருமான் அண்டங்களின் வாசல்களை அடைத்து மறைத்து நிற்க சூரபத்மன் அம்புகளை செலுத்தி அந்த வாயில்களை நீக்கி தன் சேனைகளை அழைத்து யானைகள், தேர்கள், வீரர்கள் எல்லாவற்றையும் அழைத்து ஆரவாரம் செய்தான். அண்டங்களுக்கு அப்பால் நிற்கின்ற இந்த கூட்டங்கள் எல்லாம் திடீரென வந்து போர் தொழிலை தொடங்கிட முருகப்பெருமானை சூழ்ந்து வந்து கர்ஜனை செய்கின்றன. முருகப்பெருமான் சிறிது அந்த சேனைகள் மீது தனது பார்வையை வைத்து அருளினார். அசுர சேனைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகின. சூரபத்மனின் எண்ணற்ற சேனை முழுவதும் இவ்வாறு எம்பிரானின் திருப்பார்வையாலும் ஹூங்காரத்தினாலும் சாம்பலாகின. இனி முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கரத்தில் இருக்கின்ற கணிச்சி, சூலம், சக்கரம், தண்டு, எழுப்படை என்ற இந்த 5 ஆயுதங்களை நோக்கி சொல்லி அருளுகின்றார். வெற்றி கொண்ட அழகுடைய ஆயுதங்களே கேளுங்கள். இந்த அசுர சேனையையும் இன்னும் இங்கு வருவதற்கு வழியில்லாமல் அண்டங்களுக்கு அப்பால் நின்றிடுகின்ற அசுர சேனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பல உருவம் எடுத்துக்கொண்டு சென்று அவைகள் எல்லாவற்றையும் கொன்று மீண்டும் எம்பால் இந்த இடத்தில் வருவீர்களாக என்று கூறியருளி அந்த 5 ஆயுதங்களையும் செலுத்தினார் ஆறுமுக கடவுள்.
அவ்வாறு செலுத்தவே அந்த ஆயுதங்களெல்லாம் புறப்பட்டு ஜோதியாய் விளங்கிடும் சூரியர்களும் நெருப்புகளும் பாம்புகளும் போல தோன்றி பகைவனான சூரபத்மனின் சேனைகளான இந்த பூமியில் நின்றவற்றை ஒரு இமைப்பொழுதில் பாதியளவு நேரத்தில் அழித்து வெற்றி பெற்றன. அதோடு இந்த உலகத்திற்கு அப்பால் நிற்கின்ற 1007 அண்டங்களின் பரப்புகளிலெல்லாம் சென்று அங்கு இருக்கின்ற சூரனின் சேனைகள் முழுவதையும் அழித்தன. இவ்வாறு முருகப்பெருமானின் 5 ஆயுதங்களும் 1008 அண்டங்கள் தோறும் முழுவதும் நின்ற அசுரர்களையெல்லாம் அழித்து கலக்கின. இதை பார்த்து சூரபத்மன் கடும் கோபம் கொண்டான். ஒரு கணத்தில் இந்த குமரனது உயிரை உண்பேன் என்றான். சூரபத்மன் அவ்வாறு சொல்லி சிவபெருமான் தனக்கு கொடுக்க தான் பெற்றுக்கொண்ட சக்கரப்படை, அது எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத சக்கரப்படை, அதை கையில் எடுத்து வழிபாடு புரிந்து துதி செய்து முருகப்பெருமான் மேல் விடுத்தான். முருகப்பெருமானை அந்த சக்கராயுதம் நெருங்குகின்றது. அதை பார்த்தருளிய முருகப்பெருமான் தனது சிறந்ததொரு திருக்கரத்தை நீட்டி வட்ட வடிவமாகும் சக்கரத்தை இங்கு வருவாயாக என்று அதனை பற்றி பிடித்திட சூரபத்மன் அது கண்டு உள்ளம் தளர்ந்து பெருமூச்சு விடுத்து நிற்கின்றான். சூரபத்மன் எண்ணற்ற பல மாய வடிவங்களை எடுத்துக்கொண்டு மழை போன்று அம்புகளை எம்பெருமான் முருகப்பெருமான் மேல் சொரிகின்றான். முருகப்பெருமான் அதனை நோக்கி அருளி இந்த பகைவனுடைய மாயம் நன்று நன்று என்று சிரித்து அருளினார். முருகப்பெருமான் தன் வில்லை வளைத்து அதிலே ஞானமயமான அம்பை பூட்டி அதனை நோக்கி, நீ சென்று அசுரர் தலைவன் கொண்ட மாயம் முழுவதையும் ஒரு இறைப்பொழுதில் முடித்திடுவாயாக என்று கூறி அருளி அம்பை செலுத்தி அருளுகின்றார். அந்த ஞானமயமான அம்பு விரைவில் சென்று சூரபத்மனது மாயம் முழுவதையும் ஒருங்கே அழித்துவிட்டது. சூரபத்மன் அவனுடைய மாயையின் வடிவமெல்லாம் நீங்கியவனாக வலிமை இழந்து உள்ளம் சோர்ந்து தான் ஒருவன் மட்டும் இருந்து வானில் உயர்ந்த அந்த இந்திரஞாலம் என்ற தேர்மேல் நின்றான். அதனை பார்த்து தேவர்களெல்லாம் ஆறுமுகப் பெருமானை போற்றி பூக்களை எம்பிரான் மீது சொரிந்தார்கள். சூரபத்மன் விருக்கென எழுந்து அண்டகூடங்களின் புறச்சுவரின் வாசலை அடைந்து அங்கிருந்து ஆரவாரித்து போரிட வருமாறு அறைகூவி அழைக்க முருகப்பெருமானும் சூரனை தொடர்ந்து செல்கின்றார். சூரபத்மன் தன்னுடைய மாயத்தன்மையால் அப்பால் உள்ள அண்டங்களுக்கு செல்கின்றான். இவ்வாறு இந்த பிருத்திவியோடு தொடர்புடைய அண்டங்கள் முழுவதிலும் மின்னல் போல சென்று தோன்றி கொடிய போரை செய்ய எம்பெருமானும் விடாமல் சூரபத்மனை தொடர்ந்து சென்று அங்கங்கு போரிட்டு அருளினார். என்ன நடக்கின்றது என்பதை அறியாமல் பிரம்மனும் தேவர்களும் குழம்பி சோர்வுற்றார்கள். நாராயணர் அவர்களையெல்லாம் தேற்றி ஆறுதல் படுத்துகின்றார். பல்வேறு அண்டங்களில் சென்று போர் தொடர்ந்த சூரபத்மன் இப்பொழுது இந்த அண்டத்தில் வீர மகேந்திரபுரத்தின் எல்லைக்கு வந்து சேர்ந்தான். முருகப்பெருமானும் விரைவாக தாமும் வீர மகேந்திரபுர எல்லையில் வந்துற்றார். சூரபத்மன் சொல்கின்றான், என்னுடன் தோன்றிய தம்பிமார்கள், என் மைந்தர்கள், என்னுடைய மந்திரிகள், ஏனைய சேனாதிபதிகள் இவர்களெல்லாம் முடிவுற்று போனார்கள். ஆனால் இன்று எக்காலமும் முடிவுறாத சேனையையும் 12 திருக்கைகளையுடைய இந்த வள்ளல் குமரன் கொன்றுவிட்டார். எல்லா துணையும் இழந்து நான் தனியனாக ஆனேன். இனி என் செய்வேன் என்று பெருமூச்சு விடுத்து பல்வேறு விதமான சிந்தனை கொள்கின்றான் சூரபத்மன். அந்த வேளை தாயாகிய மாயவளை சூரபத்மன் மனத்திலே நினைக்கின்றான். அந்த மாயவன் சூரபத்மன். உடனே சூரபத்மன் முன் தோன்றி அந்த தாய் மாயை சொல்கின்றாள், மைந்தனே, நீ இங்கு ஒரு தனியனாகி நின்று உள்ளம் தளர்ந்து என்னை வரவழைத்தாய். நீ நினைத்தது என்னவோ அதை சொல் என்கின்றாள் மாயை. நடந்ததையெல்லாம் சொல்லி புலம்புகின்றான் மாயையின் புதல்வனான சூரபத்மன். நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அதனை கேட்டு தாயான மாயை சிரித்து இதை சொல்கின்றாள், மகனே, உனக்கு உற்ற துணையான படைகள் சுற்றம் யாவும் இருந்திட நீ ஒருவனே ஆகியும் தேவர்களது சிறையை விடுத்து நீ உய்யுமாறு சிந்தனை செய்யவில்லை. நீ இன்னமும் ஆறுமுகப் பெருமானுடன் போரிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய். அப்படி நீ நினைத்தால் உன்னுடைய பெரும் செல்வ வாழ்க்கையை நீ இழந்தது போலத்தான் ஆகும். 12 விசாலமுற்ற தோள் கொண்ட கடவுளை நீ பாலன் என்று நினைத்திடாதே.
அவனுடைய திருக்கை வேலால் விரைவாக நீ அழிந்திடுவாய், அதை தெரிந்து கொள். உனது இனிய உயிரை நீ நீக்கிட நின்றாய், ஆதலின் எனது வார்த்தையையும் நீ கேட்க மாட்டாய் அல்லவா? இப்படி ஆகட்டும் என்று இறைவனார் விதித்த விதியை யாராலும் கடக்க முடியாது. இருந்தாலும் நான் உனக்கு உன்னுடைய உள்ளம் மகிழும்படி சொல்கின்றேன். இறந்தவர்கள் எழ வேண்டும் என்றால் புறவாழி சமுத்திரத்திற்கு ஒரு புறமாக நல்ல அமுதக்காற்று தருகின்ற அமுத சீத மந்திரக்கூடம் என்ற மலை இருக்கின்றது. அதனை நீ இங்கே கொண்டு வந்தால் நீ விரும்பியது கைகூடும் என்றாள் மாயை. அவ்வாறு சொல்லிவிட்டு மறைந்து போனாள். போர்க்களத்தில் இறந்தவர்கள் எல்லோரும் பிழைக்கின்ற, உயிர் பெற்று வருகின்ற வழி இதுதான் என்று எண்ணினான் சூரபத்மன். அளவு கடந்த சந்தோஷம் கொண்டான். தன் தாய் மாயை சொல்லியவாறு அமுத சீத கூட மந்திரமலையை கொண்டு வர யாரை அனுப்பலாம் என்று நினைத்தான். உடனே தானே தன்னுடைய தேரிலிருந்து இறங்கி சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட தெய்வத்தன்மை கொண்ட சிங்கங்களின் அரசனாகும் ஒரு தனி சிங்கத்தின் முதுகில் ஏறிக்கொண்டான். தன்னுடைய அந்த இந்திர ஞாலம் என்ற தேரை நோக்கி சொன்னான் சூரபத்மன், நீ விரைவாகச் சென்று புறவாழி சமுத்திரத்தின் பக்கத்தில் சென்று அங்கு மரணத்தினை அடைந்தோர்க்கு திரும்பவும் உயிரினை கொடுக்க வல்ல அமுதத்தை கொண்ட அமுத சீத மந்தரமலையை கிளப்பி எடுத்துக்கொண்டு வா என்று கூறினான். உடனே அந்த இந்திர ஞாலம் என்ற தேர் 7 கடலுக்கும் அப்பால் இருந்திடுகின்ற புறவாழி சமுத்திரத்தின் பக்கத்திலே போய் அங்கே இருக்கின்ற அமுதசீத மந்தரக்கூடம் என்ற மலையை எடுத்துக்கொண்டு போன மார்க்கமாகவே திரும்பவும் வழிகொண்டு வேகமாக வீர மகேந்திரபுரத்தில் புகுந்து கொண்டது. அப்பொழுது அந்த இந்திரஞால தேர் கொண்டு வருகின்ற அந்த மந்தர மலையின் அழிவில்லாமையை தரும் காற்று வீர மகேந்திரபுரத்தில் புறப்பட்டு வர அந்த நாள் வரையும் கொடிய போர் புரிந்து யமன் உண்டிட இறந்து போன அசுரப்படை முழுவதும் ஆலகால நஞ்சு எழுந்தது போன்று தொகுதி தொகுதியாக துண்ணென எழுந்து கொண்டது. தங்கள் மேனியில் காயம்பட்டு இறந்து போன குதிரைகளின் தொகை, யானைகளின் தொகை, தேர்களை இழுக்கும் சிங்கங்களின் தொகை எல்லாமும் உயிர் பெற்று எழுந்தன. அசுரப்படையாகிய எங்கும் பறந்த அசுர வீரர்கள் முழுவதும் உயிர் பெற்று எழுந்தனர். மீண்டும் எழுந்த அசுர சேனைகள் எல்லா உலகங்களிலும் நிறைந்து கொண்டன. சமுத்திரங்களிலும் அண்டகூடங்களிலும் நிறைந்து கொண்டன. எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அண்டமெல்லாம் உடையும்படி முழக்கம் செய்தன. எழுந்தான் சிங்கமுகாசுரன், பானுகோபன் எழுந்தான், அக்னிமுகாசுரன் எழுந்தான், வஜ்ரவாகு எழுந்தான், அதிசூரனும் அசுரேந்திரனும் எழுந்தார்கள். 3000 பிள்ளைகளும் எழுந்தார்கள், மற்றவர்களும் எழுந்தார்கள். இந்திர ஞாலம் என்ற தேர் அமுதசீத கூட மந்தரமலையுடன் சூரபத்மன் முன்பு வந்தது. தனது அன்பிற்குரிய தம்பிகள், பிள்ளைகள், மந்திரிகள், சேனாதிபதிகள் எல்லோரும் உய்ந்து உயிர் பெற்று எழுந்த தன்மையையும் தன் சேனை முழுவதும் உயிர் பெற்று எழுந்த தன்மையையும் எல்லாவற்றையும் பார்த்து சூரபத்மன் மகிழ்ந்தான், ஆர்ப்பரித்தான், தேவர்களை நோக்கி இகழ்ந்தான், அற்புதம் அடைந்தான். அமுதமலை என்ற உபாயத்தை சொல்லிய தன்னுடைய தாயை புகழ்ந்தான், ரோமம் சிலிர்த்தான், நெஞ்சம் திகழ்ந்தான், இன்புற்றான், சிரிப்பு கொண்டான். சூரன் தலை மகிழ்வால் ஓங்கியது, தோள்கள் பூரித்து உயர்ந்தன, உடல் வீங்கியது, மதர்ப்பும் இருமாப்பும் மிகுந்தது, சிந்தை களிப்பால் தேங்கியது, ரோமங்கள் இந்த அதிசயத்தை நினைய நினைய சிலிர்த்தன. இப்படியாக அந்த சூரபத்மன் பெற்ற மகிழ்ச்சியை யார் எடுத்துரைப்பார்? வஞ்சனைக்கு ஒரு முதல்வியான மாயவள் பெற்ற மைந்தன் சூரபத்மன் இதனால் நெஞ்சம் மகிழ்ந்து அந்த இடத்தில் நின்றிடுகின்ற நேரத்தில் இதையெல்லாம் அவதானித்து நின்ற தேவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு நஞ்சம் எழுகின்ற நாள் இதுவோ என்று அச்சத்தால் நடுக்கம் கொண்டார்கள். தேவர்களெல்லாம் ஓடுகின்றார்கள். ஓடுகின்ற தங்களை அசுரர்கள் கண்டு கொண்டால் துன்பப்படுத்துவார்கள் என்று தங்களது உருவை மறைத்து கிளி, புறா, மயில், அன்னம், நாகனவாய், குயில், ஆந்தை, வண்டு, நாரை ஆகிய பறவைகளின் வடிவம் கொண்டு ஓடினார்கள். 1,00,000 வீரர்களும் மற்றைய 8 பேரும் வீரபாகுதேவரும் இதையெல்லாம் நோக்கி கவலையும் பயமும் அடைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் உயிர் பெற்றார்களே, இது எங்கு எப்படி நிகழ்ந்தது என்று இந்த அற்புதத்தை பார்த்து மனக்கலக்கமும் கொடிய கோபமும் கொண்டார்கள். வெற்றி கொண்ட வேல்படையை திருக்கரத்தில் ஏந்தியருளிய குமரப்பெருமான் இந்த விளைவுகள் எல்லாவற்றையும் நோக்கியருளி,
சூரபத்மனது சூழ்ச்சியும் வஞ்சனையான மாயவள் சொன்ன புத்தி நெறிகளையும் அமுதசீத கூட மந்தரமலையின் இறந்தாரையும் எழுப்பும் சக்தியினையும் அதனால் உயிர் பெற்று உயிர்த்தெழுந்த அசுரர்களது செறிவையும் கண்டருளி நன்று நன்று என்று திருக்கையினை தட்டி நெருப்பு எழுந்திட சிரித்தார் முருகப்பெருமான். அந்த நேரத்தில் சிங்கமுகாசுரன், பானுகோபன், சூரனது மற்றைய மைந்தர்கள், தருமகோபன், மற்றைய சேனாதிபதிகள், அசுரர்கள் எல்லோரும் சூரபத்மன் முன் சென்று கைகூப்பித் தொழுது சொல்கின்றார்கள். சூரபத்மனே, அரசரே, நீங்கள் இங்கு இருங்கள், நாங்கள் சென்று பூதப்படையை கொன்று வெற்றியுடன் வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். சூரபத்மனும் அவர்களை விடுத்தான். முருகப்பெருமானை இவர்கள் எல்லோரும் வளைத்து கொண்டனர். பூதப்படைகளும் பூத சேனாதிபதிகளும் 1,08 வீரர்களும் வீரபாகுதேவரும் இந்த பெரும் படையை நம்மால் தாங்கி எதிரேற்று போரிட முடியாதே என்று சலித்து தளர்ச்சியடைந்தனர். இந்த பலவகைப்பட்ட சேனைகளையும் அசுர சேனாதிபதிகளையும் எல்லோரையும் நோக்கி அருளினார் ஆறுமுகக் கடவுள். உயிர்த்தொகை அனைத்திற்கும் முடிவை புரிகின்ற பெருமை வாய்ந்த ருத்ரமூர்த்தியின் பெரும் அஸ்திரத்தை திருக்கரத்தில் எடுத்தார். தந்தையின் ருத்ர அஸ்திரத்தை தமது அழகுடைய திருக்கரத்தில் எடுத்துக்கொண்டு மனத்தினால் அந்த படையை நோக்கி அருளி, நீ சென்று சிங்கமுகாசுரன் முதலாகச் சொல்லப் பெறுகின்ற அத்துணை அசுரர்களையும் நீக்கமின்றி எங்கும் நெருங்கி நிலவி நின்றிடும் சேனைகள் எல்லாரையும் மிக விரைவாக கொன்று வருவாயாக என கற்பித்து அந்த சிவாஸ்திரத்தை அங்கு சூழ்ந்த அசுரர்கள் மீது விடுத்தார். உடனே அந்த அஸ்திரமானது பாம்புகளின் நிறைகளும் நஞ்சும் இடிக்கூட்டமும் ருத்ரமூர்த்தியின் உருவங்களும் நெருப்பும் பூதகணங்களின் தொகுதியும் அளவு கடந்த தேவ படைக்கலங்களுமாக விரிந்தது. அந்த சிவாஸ்திரமானது முதிய அண்டங்கள் எல்லாம் மும்முரமாக பறந்து முழங்கி எழுந்து துரிதமுடன் சென்று சூழ்வுற்று முன்னராக உயிர் பெற்று எழுந்த அசுரப்படைகள் யாவற்றையும் பொசுக்கி கொன்று அழித்து சூரபத்மனுடைய சுற்றங்களாகும் தலைவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கே கொன்றருளியது. அதோடு கூட சூரபத்மனின் தேரான இந்திரஞாலம் அந்த தேரில் இருந்த மலை இறந்தவர்களை உயிர்ப்பித்து எழச் செய்ய வல்ல அந்த அமுதசீத கூட மந்தரமலையை பொடி பொடியாக ஆக்கியது முருகப்பெருமான் ஏவிய அந்த ருத்ராஸ்திரம். அப்படி செய்து முருகப்பெருமானிடம் மீண்டருளியது அந்த அஸ்திரம். அந்த வேளை சிங்கமுகாசுரன், பானுகோபன், அக்னிமுகாசுரன், வஜ்ரவாகு, சிங்கமுகனுடைய 100 பிள்ளைகள், அதிவீரன், அசுரேந்திரன், 3000 மைந்தர்கள், தருமகோபன் எல்லோரும் அந்த அமுதசீத கூட மலையோடு சேர்ந்து அந்த இடத்தில் வீழ்ந்து அழிந்தார்கள். இதை கண்ட சூரபத்மன் தான் கொண்ட மகிழ்ச்சியெல்லாம் நீங்கி தளர்ந்தான். தன் வலிமையை நீங்கினான். அழுது மெய் மறந்தான். மிகவும் சிறுமையாயினான். பெருமூச்சு விட்டான். கோபமுற்றான். வாடினான். முன்போலவே தனியாக நின்றான். தனக்கு வேறொரு துணையும் இல்லாத சூரபத்மன். சூரபத்மனது பெரும்படை முழுவதும் அழிவுற்றதைக் கண்டு 2000 வெள்ளம் பூதங்களும் ஏனைய வீரர்களும் பிரம்மன் முதலான தேவர்களும் இன்பம் கொண்டார்கள், ஆரவாரம் செய்தார்கள். அதையும் பார்த்து சோகத்தோடு நிற்கின்றான் சூரபத்மன். தொடர்ந்து சூரபத்மன் வதைப்படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.